வணக்கம். வெல்கம் டு பிளான் ஸ்டார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி கனகாம்பரம் செடி வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இதில் ரொம்ப கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு சில டிப்ஸ் இன் பிட்வீனில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொதுவாகவே கனகாம்பரம் செடி பெரும்பாலும் எல்லா வீட்லேயுமே ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி. இந்த செடி வந்து 3 நிறங்களில் பூக்கும். சிவப்பு, மஞ்சள், டெல்லி கனகாம்பரம் அப்படின்னு 3 நிறங்களில் இந்த செடி வந்து பூக்கும். இந்த செடி பயிரிடும் காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்தில் இருந்து தை மாதம் வரைக்குமே வந்து இதை பயிர் செய்யலாம். அண்ட் முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே கொத்து கொத்தாக பூக்கள் வந்து செடியில் பார்க்கலாம். இந்த செடியில் இலை சுருட்டல் நோய் மற்றும் வேரழுகல் நோய் வந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனகாம்பரம் செடியில் பூச்சி தொந்தரவு வந்து அதிகமாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் நீம் ஆயிலை சேர்த்து அதோட ஒரு 2 ட்ராப், அதாவது ஷாம்பு, என்ன ஷாம்பு வேணால் இருக்கலாம், ஒரு 2 ட்ராப் ஷாம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த செடியோட வேர் பகுதியில் இருந்து அந்த இலைகள் முழுவதுமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுனால எந்த விதமான ஒரு பூச்சி தாக்குதல் இருந்தாலுமே வந்து நம்ம செடி வந்து அஃபெக்டே ஆகாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த செடி மாடி தோட்டத்தில் வளர்க்குறீங்க அப்படின்னா செம்மண் அதோடு சேர்ந்து கார்டன் சாயில் அதை நல்லாவே வந்து கலந்து வச்சுருங்க. இதோடு சேர்ந்து மாட்டுச்சாண உரம் அல்லது வீட்டில் செஞ்ச ஏதாவது கம்போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம தரும்போது செடி வந்து ரொம்ப நல்லாவே வந்து வளரும். அண்ட் கீழே நம்ம மண்ணில் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப உரம் எதுவுமே தேவையில்லை. அதாவது கீழே இருக்கிற அடிப்படையான சத்துக்களை வந்து நல்லா எடுத்து நல்லாவே வளரும். தொட்டியில் வளர்க்கும் போது மட்டும் உரங்கள் வந்து கொடுங்க. இந்த செடியில் பூக்கள் பூக்கிறது வந்து ரொம்ப இருக்கணும் அப்படின்னா ஒரு சூரிய ஒளி படுற இடத்துல இந்த செடியை வந்து நல்லா வைங்க. இந்த செடியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வருஷம் முழுக்க இந்த செடி வந்து செடியில் பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் ரெய்னி சீசனில் பூக்கள் வரவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த செடியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த செடி வந்து நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடி. ஒரு 2 நாள் நம்ம தண்ணியை ஊற்றுறத நிப்பாட்டிட்டாலுமே வந்து அந்த வறட்சியை நல்லா தாங்கி நல்லா பூக்களுமே வந்து பூக்கும். இந்த செடிக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த செடியில் முழுசாக பூத்தக்கப்புறம் அந்த பூத்த பகுதி வந்து ட்ரை ஆனக்கப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்படியே நம்ம விட்டால் அப்படின்னா அந்த செடி வளர்ச்சி வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதை நம்ம கட் பண்ணுறதுனால அதுலேருந்து நிறைய ஒரு பிரான்ச் கிளைகள் வந்து ரொம்பவே வரும். ஸோ மறக்காமல் ஒரு பூக்கள் பூத்து முடிச்சக்கப்புறமா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த செடிக்கு வந்து நம்ம வீட்டில் தயாரிக்கிற உரம், அதாவது முட்டை ஓடுலேருந்து நம்ம பவுடர் பண்ணி அந்த உரம், அது மட்டும் இல்லாமல் ஆட்டு எரு பயன்படுத்தி எப்படி நம்ம வீட்டிலேயே ஒரு திரவ உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இந்த மாதிரி எஃபெக்டிவான உரங்கள் வந்து நம்ம பயன்படுத்துறதுனால மேலும் மேலும் நிறையா மொட்டுக்கள் வந்து நம்ம செடியில் பார்க்கலாம். காஞ்ச இலைகள் அதெல்லாம் வந்து நம்ம செடியில் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. உரங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க. இந்த செடி வந்து ஒரு வாழை மரம் பக்கத்தில் வந்து வச்சா அப்படின்னா இதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணீர் வந்து 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நான் கொடுப்பேன். இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம செடி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப நல்லாவே வந்து வளர்ந்து இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.